வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. 200 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 21,448க்கும் 21,741க்கும் இன்டர்மீடியட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து 21,725 பாயிண்ட்ன்ற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று வந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் தான். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நியூ 52 வீக் ஹையே கிரியேட் பண்ணுச்சு. அதில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் ரெட்டிஸ் ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ் எல்லாமே வந்து நியூ ஆல் டைம் ஹையே கிரியேட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் முந்தானத்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து ஒரு 20% வந்து ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துச்சு. அதுக்கு வந்து அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பிளஸ் டாடா குரூப்ஸோட ரிசல்ட்ஸ் தான் வந்து பாசிட்டிவான நியூஸ்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஐடிசியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக வந்து அந்த ஷேர் வந்து ஃபால் ஆகி இப்போ 240 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டாக்ல வந்து இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக பார்க்குறது நம்ம டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டி வந்து நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரெகுலராக வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு 52 வீக் ஹையை வந்து இந்த ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நேற்று ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 5,807க்கும் 6,137 இது வரைக்கும் இல்லாத நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிருக்கு. இது வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது தான். ஃபார்மா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதர் கம்பெனியோட இது வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருந்துச்சு. நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க ரெகுலராக பார்த்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு டைமும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப டாக்டர் ரெட்டிஸ் லேபார்டரிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நல்ல ஒரு ரிட்டர்னையும் கொடுத்துருக்கு. இன்னுமே ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் ஃபார்மா கம்பெனி இருக்கு. ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் டாலர் ரெவன்யூ வர்ற கம்பெனிஸா இருக்கு. அதனால இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ரீசெண்டா வந்த ரிசல்ட்ஸ்ல எல்லாமே வந்து ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டி வந்து ரீசெண்டான ரிட்டர்னை வந்து இப்ப கொடுத்துருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே இப்ப வாங்கி வச்சிருக்கோம், கொஞ்சம் ஹாப்பியா இருப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து இப்ப ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் லாஸ்ட் குவார்டரை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தாலும் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மெயினா வந்து இது வந்து பியூரா ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியா உன்னா கன்வெர்ட் ஆகல. அதனால பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டொபாக்கோ பிசினஸ், அதாவது சிகரெட் பிசினஸ் பேஸ் பண்ணி தான் இப்ப மார்க்கெட் வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணுது. ஸோ சிகரெட் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வால்யூம் growth அந்த அளவுக்கு இல்ல. இவங்க வந்து பிரைஸ் ஹைக்கில் தான் வந்து ப்ராஃபிட் வந்து காமிச்சிருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. ரிசல்ட்ஸ் வந்த அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 438 அந்த ரேஞ்சில இருந்து நேற்று வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம 441 அந்த ரேஞ்சில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து வால்யூம் growth காமிக்காதனால இந்த ஷேரை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் மார்க்கெட்ல மேபி இந்த ஸ்டாக் வந்து ஒரு நாள் ரீசனால கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ பேட் வந்து கொஞ்சம் செல்லிங் பிரஷர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே ஒரு ஹியூஜா ஃபாலோ ஆகும். ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறவங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இமீடியட்டா வந்து ஷார்ட் டைம்ல வந்து எந்த ஒரு ரிட்டர்னையும் கொடுத்துறாதுக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஸ்டாக் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் வந்து நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிடுச்சு. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து ஓரளவுக்கு டீசென்டான டிவிடெண்ட் கொடுப்ப லாஸ்டா வந்த குவார்டர்ல கூட இப்போ வந்து 6 ரூபாய்க்கு பக்கமா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்ல ஃபேக்டரா இருந்தாலுமே ஸ்டாக்கோட growth வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கும். இதுக்கு மெயினான இது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் பர்சன் வந்து இதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்டாக்கோட வால்யூமை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீட்டைல் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இமீடியட்டா வந்து எந்த ஒரு ரிட்டர்னையும் கொடுத்துறாது. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கிடாதீங்க. ஆல் டைம் ஹை, அதாவது 500 ரூபாய்க்கு பக்கமா இப்போ வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். உண்மையாவே இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கு அப்படின்னா ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணுங்க. லாங் டேர்ம்ல இது எல்லாமே நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியதுதான். இந்த ஸ்டாக் வந்து நீங்க எப்படி ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு டீசென்டான ரிட்டர்னை கொடுத்தாலுமே growth ஓரியன்டா போடணும் அப்படின்னா எஃப்எம்சிஜில வந்து இவங்க எந்த அளவு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிக்கிறாங்களோ அப்பதான் வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே ஹைக்கு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது இமீடியட்டா வந்து இப்போ வந்து அது மார்க்கெட்ல நடந்துராது. ஏன்னா ஹெச்யூஎல் இருக்கு, நெஸ்லே இருக்கு, அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டரா இருக்காங்க. இவங்க வந்து எஃப்எம்சிஜில தன்னை வந்து நிரூபிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல டைம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஃபேஷனேட்டா வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல அட்ராக்டிவான வேல்யூஷன் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா 27, 28 அந்த பிஇல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து மினிமமான டைம்ல இன்னும் மார்க்கெட்ல கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது, இல்ல பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ வந்து செல் பண்றாங்க, அப்ப கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து இதை கன்சிடர் பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க, வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிருக்கு. 865 ரூபாய்க்கு 896 ரூபாய்க்கு நடுவில் ட்ரேட் ஆச்சு.
இது வரைக்கும் இல்லாத ஹை அப்படின்னா 896 ரூபாய்க்கு இப்போ ஸ்டாக் போயிருக்கு. ரீசெண்டாக வந்து மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மாருதியை பீட் பண்ணி இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ மாருதியோட ரிசல்ட்ஸ் வந்து போகுது. ஸோ அதனால வந்து அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி மாருதியும் வந்து கொஞ்சம் வந்து மார்க்கெட்டில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டாப் பிளேயராக இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% மேலே இப்போ இவியில் இவங்க தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அந்த ஃபேக்டர் எல்லாமே வந்து டாடா மோட்டாருக்கு பாசிட்டிவான நியூஸ். அது இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 3-4 குவார்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் காமிச்சிட்டு இருந்தவங்க இப்போ எல்லாம் பாசிட்டிவாக டர்ன் ஓவர் ஆனது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸாக பார்க்குறோம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாடா மோட்டாரை வந்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இப்பயுமே வந்து ஒரு அட்ராக்டிவான பிஇல தான் இருக்கு. அதனால வந்து லாங் டேர்முக்கு நீங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. டாடா மோட்டார் ஆகட்டும், டாக்டர் ரெட்டிஸ் ஆகட்டும், ஐடிசி இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து நம்ம ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்லயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன் இந்த கம்பெனிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கா பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இதை பொறுத்த வரைக்கும் இதோட டே ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா நேற்று 5400 ரூபாயிலிருந்து 6100 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்தப்போ இது வந்து ஒரு 20% பக்கமா ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சு. அதுக்கு இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் தான் வந்து மெயின் ரீசனா சொல்லப்பட்டுச்சு. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா டாடா குரூப்ஸ்ல இருக்கிற கம்பெனி எல்லாமே வந்து ஒரு டீசென்டான அட்ராக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்ததான் வந்து இந்த அளவுக்கு இந்த கம்பெனி மூவ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனா பார்த்துச்சு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 3000 ரூபாய் 3200 ரூபாய் அந்த ரேஞ்சில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அப்பயே கொஞ்சம் இது வேல்யூ ஜாஸ்தியா இருக்குன்னு நினைச்சோம். இப்போ வந்து இன்னும் மார்க்கெட்ல இது ஒரு ஹையான வேல்யூஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட 52 வீக் லோ பாத்தீங்க அப்படின்னா 1730 இருக்கு. ஹை பாத்தீங்கன்னா 6100 ரூபாய். ஒரு ஹியூஜான டிஃபரன்ஸ் வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து வேல்யூஷன் பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கு. மார்க்கெட்ல அதுக்கு கரெக்டான டைம் வர்றப்ப நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் பிஇ ரேஷியோ பிரகாரம் செஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனோட பிஇ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியரா புரியும். 82 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 21 இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 5600 ரூபாயா இருக்கு. இந்த இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். இயர்லி 73 டைம்ஸ் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடன் வந்து எதுவுமே கிடையாது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.01 இருக்கு. ஸோ எல்லா பேராமீட்டரும் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் பிஏ ரேஷியோ பிரகாரம் வேல்யூஷன் பிரகாரம் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால இப்போ வெயிட் பண்ணுங்க. இதுல யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். கரெக்டான டைம் வர்றப்ப நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிஇ வந்து 27 இருக்கு. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 20 இருக்கு. டாடா மோட்டார் வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டாடா மோட்டார்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே அந்த கம்பெனியோட கடன் தான். கிட்டத்தட்ட 1,27,000 கோடிக்கு பக்கமா கடன் இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2.38 இருக்கு. இன்னும் 4-5 இயர்ஸ்ல வந்து இந்த கடன் எல்லாமே குறைச்சிரும்னு அவங்க மேனேஜ்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி குறைக்கிறாங்க அப்படின்னா அதர் கம்பெனிஸ்க்கு ஈக்குவலா இந்த கம்பெனி ட்ரேட் ஆனவே ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐடிசியை வந்து இப்போ கரெக்ஷன் ஆனதுக்கு மெயினான ரீசன் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இவங்க எஃப்எம்சிஜியோட பிஏ வந்து கன்சிடர் பண்ணல. டொபாக்கோ பிசினஸ்ல வர்ற ரெவன்யூ தான் இப்போ ஒரு மேஜர் ரெவன்யூவா இருக்கிறதுனால டொபாக்கோ பிசினஸோட வால்யூம் வந்து இம்ப்ரூவ் ஆகாதனால தான் இப்போ நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்துருக்கு. லாங் டேர்ம்ல நீங்க வெயிட் பண்றா மட்டும் ஐடிசியை கன்சிடர் பண்ணுங்க. இமீடியட் ரிட்டர்னுக்கு நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ டாக்டர் ரெட்டி வந்து ரொம்ப நாளா பெரிய மூவ்மெண்ட்டே இல்லாம இருந்துச்சு. பிஏ ரேஷியோ பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 19.5 இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ பாத்தீங்க அப்படின்னா 35 இருக்கு. இந்த டாக்டர் ரெட்டியோடது 19.5 இருக்கு. ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் தான். கடன் பாத்தீங்க அப்படின்னா 1323 கோடி. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.05. ஒரு கடன் இல்லா கம்பெனியா இருக்கு. டாலர் ரெவன்யூ வர்ற கம்பெனியா இருக்கு. அது இல்லாம இப்ப வந்த ரிசல்ட்ஸ்லயே வந்து பார்மா கம்பெனி தான் நல்ல ஒரு ஹைக்கு கொடுத்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு குவாலிட்டியான கம்பெனிஸ். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கம்பெனிஸ்ல இப்போ இமீடியட்டா நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. டாடா மோட்டார் இருக்கு. ஐடிசி வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெயிட் பண்ற அப்படி இருந்தா நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. அதர்வைஸ் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து வெயிட் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப என்ட்ரி கொடுக்கலாம். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.